ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காசா பிராந்தியம் மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு இஸ்ரேலிய படைகளால் அழிக்கப்பட்டு வருகின்றது என்பது பற்றி கடந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம். காசா என்கின்ற பிரதேசத்தை யூதர்கள் அழிப்பது என்பது இப்பொழுதுதான் நடக்கின்றது என்று கூறிவிட முடியாது. இன்றைக்கு சுமார் 2000-3000 வருடங்களுக்கு முன்பிருந்தே காசாவுடன் பகை கொள்ளுவதும் காசாவை அழிப்பதும் யூதர்களின் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது. காசா என்றால் யூதர்களின் ஹிப்ரு மொழியில் மிக பலமான நகரம் என்று அர்த்தம். வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் 20க்கும் அதிகமான இடங்களில் காசா பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யூதர்களின் வேதாகமத்திலும் அவர்களது வரலாறுகளிலும் காசா மீது யூதர்கள் மிக வன்மத்துடன் நடந்து கொண்டதாக, போர் புரிந்ததாக, ஆக்கிரமித்ததாகவெல்லாம் பதியப்பட்டிருக்கின்றது. காசாவுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான வரலாற்று பின்னணிகள் பற்றியும் 3000 வருடங்களாக தொடர்ந்து வருகின்ற பகைமை பற்றியும் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிக மிக சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று பலஸ்தீனம் என்றும் இஸ்ரேல் என்றும் அழைக்கப்பட்டு வருகின்ற தேசமானது இன்றைக்கு 3000 வருடங்களுக்கு முன்னர் கானான் என்கின்ற பெயரில் அழைக்கப்பட்டது. அந்த கானான் தேசத்தை கடவுள் தமக்கு வாக்களித்த தேசம் என்று கூறிக்கொண்டு யூதர்கள் ஆக்கிரமித்தார்கள். எப்படி ஆக்கிரமித்தார்கள் என்றால், அந்த தேசத்தில் வாழ்ந்து வந்த ஜாதிகளை எல்லாம் கிட்டத்தட்ட முற்றாக அழித்து ஆக்கிரமித்தார்கள். இன்றைக்கு 3250 வருடங்களுக்கு முன்னர் இஸ்ரேலியர்கள் கானானுக்குள் நுழைகின்ற போது ஹித்தீதிகள், ஆமோரித்தர்கள், கானானியர்கள், பெருசியர்கள், ஹேவித்தர்கள், இபூசியர்கள் என்று பல இனக்குழுமங்கள் அங்கு வாழ்ந்து வந்ததாகவும், அந்த இனக்குழுமங்கள் அத்தனையையும் முடியுமானவரை அழித்தே கானான் தேசத்தை அவர்கள் ஆக்கிரமித்ததாகவும் பைபிள் கூறுகின்றது. அந்த காலகட்டங்களில் கானான் தேசத்திலும் அதனை அண்டிய பிரதேசங்களிலும் வாழ்ந்து வந்த இனக்குழுமங்களை யூதர்கள் எப்படி அழித்தார்கள் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பைபிளில் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த காலகட்டத்தில் யூத மத தலைவர்கள் தீர்க்கதரிசிகள்தான் யூதர்களின் அரசனை கடவுளின் ஆணைப்படி நியமிப்பது வழக்கம். யூதர்களின் முதலாவது அரசனாக சவுல் என்பவரை யூதர்களின் முக்கிய தீர்க்கதரிசியான சாமுவேல் நியமித்தார். யூதர்களுக்கு கடவுள் வாக்களித்ததாக கூறப்பட்ட கானான் தேசத்தை முழுவதுமாக கையகப்படுத்துவதற்காக சவுல் அந்த காலத்தில் அங்கு வாழ்ந்து வந்த அத்தனை இனங்களையும் பூண்டோடு அழிக்க தலைப்பட்டார். அந்த காலகட்டத்தில் கானான் தேசத்தில் இருந்த மோவாபியர், அம்மோன் புத்திரர், இதோமியர், சோபாவின் ராஜாக்கள், பெலிஸ்தர் போன்ற இனக்குழுமங்களை சவுல் யுத்தம் செய்து அவர்களை அழித்ததாக பைபிள் கூறுகின்றது. அதேபோன்று இன்று நெகேவ் பிராந்தியம் என்று அழைக்கப்படுகின்ற பிரதேசத்தில் அந்த காலகட்டத்தில் அமலேக்கியர் என்கின்ற ஒரு இனக்குழுமத்தினர் வசித்து வந்தார்கள். அந்த அமலேக்கிய தேசத்தை நோக்கி படியெடுத்துச் சென்ற சவுல் மன்னரிடம் அமலேக்கியர்களை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்று விவரித்து அந்த அரசனை அனுப்பி வைத்தார் யூதர்களின் முக்கிய தீர்க்கதரிசியான சாமுவேல். அமலேக்கை மழுங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்று கூறி அங்கு அனுப்பி வைக்கப்பட்டான் யூதர்களின் அரசனான சவுல். அமலேக்கியரை அழித்து முடித்துவிட்டு திரும்பிய சவுலை அரச பதவியில் இருந்து விலகும்படி யூதர்களின் முக்கிய தீர்க்கதரிசியான சாமுவேல் கட்டளையிட்டு விட்டார். அதற்கு கூறப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? அந்த பிராந்தியத்தில் இருந்த அமலேக்கியரை பூண்டோடு அழிக்கும்படியாக சென்ற சவுல் அந்த இனக்குழுமத்தை முற்றாகவே அழித்துவிட்டு
அந்த இனத்தின் அரசனுக்கு மாத்திரம் உயிர் பிச்சை அளித்திருந்தான். அத்தோடு அமலேக்கியர்களுக்கு சொந்தமான ஒரு சில ஆடுகளையும் மாடுகளையும் மாத்திரம் உயிரோடு கொண்டு வந்திருந்தான். இதுதான் அவன் செய்த குற்றமாம். அதாவது யூதர்களின் எதிரிகளில் ஒரு மனிதனை மாத்திரம் உயிரோடு விட்டிருந்ததும், எதிரிக்கு சொந்தமான சில கால்நடைகளை உயிரோடு கொண்டு வந்திருந்ததும் மாத்திரம்தான் சவுல் தனது அரச பதவியை இழக்கும்படியாக செய்திருந்த குற்றம். தமது எதிரிகளை இஸ்ரேலியர்கள் எப்படி பார்த்தார்கள், எப்படி அணுகினார்கள், எப்படி கையாண்டார்கள் அந்த காலத்தில் என்பதை சரியானபடி புரிந்து கொள்வதற்காகவே பைபிளில் காணப்படுகின்ற இந்த சம்பவத்தை இங்கு பகிர்ந்திருந்தேன். சரி, இப்பொழுது காசா விடயத்திற்கு வருவோம். அந்த காலகட்டத்தில் பிலிஸ்தியர் என்கின்ற ஒரு இனக்குழுமம் காசாவில் வாழ்ந்து வந்ததாக பைபிளின் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது. அதாவது கானான் தேசத்தின் எல்லை என்பது காசாவில் இருந்தே ஆரம்பமாவதாக பைபிள் கூறுகின்றது. யோசுவா 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் காசா பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. யோசுவாவின் காலம் என்பது இன்றைக்கு 3300 வருடங்களுக்கு முந்தைய காலகட்டம். அந்த காலகட்டத்திற்கு முன்பிருந்தே காசா என்றொரு பட்டணம் இருந்திருக்கின்றது. அப்பொழுது காசாவில் வாழ்ந்து வந்த இனத்தினர் ஏனாக்கியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த ஏனாக்கியர்கள் நெடி மரம் போல் வளர்ந்தவர்கள் என்றும் பார்ப்பதற்கு ராட்சதர்கள் போன்று இருந்தார்கள் என்றும் பைபிளில் கூறப்பட்டிருக்கின்றது. ஜோஷுவா என்கின்ற யூத தலைவன் இஸ்ரேலின் சேனைகளுடன் காசாவுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை சங்காரம் செய்ததாக கூறப்படுகின்றது. அங்கிருந்தவர்களை ஜோஷுவா அழித்தாலும் காசாவை முற்றிலுமாக கைப்பற்றி யூதர்கள் அங்கு குடியேற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துவுக்கு முன் 930ஆம் ஆண்டு யூதா என்ற இஸ்ரேலிய அரசன் காசா மீது படையெடுத்துச் சென்று காசா யூதேயாவின் ஒரு அங்கமாக மாற்றப்பட்டு யூதர்களால் ஆளப்பட்டு வந்ததாக நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்றது. அதன் பின்னர் யூதாவிடம் இருந்து பெலிஸ்தியர்கள் காசாவை பிடித்துக் கொண்டார்கள். வேதாகமத்தில் சிம்சோன் அல்லது சாம்சன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகவும் பலம் பொருந்திய ஒரு இஸ்ரேலிய வீரன். அவனது பலம் என்பது அவனது தலைமுடியில் தான் இருக்குமா. இந்த சிம்சோன் ஒரு தடவை காசாவில் தங்கியிருந்த போது அவன் தங்கியிருந்த அறைக்கதவை மூடி அவனை பெலிஸ்தியர்கள் சிறை வைக்க முற்பட்டார்கள். ஆனால் அவனோ அந்த சிறை கதவை பிளந்து அந்த கதவை சுமந்து கொண்டு அங்கிருந்த மலையொன்றில் ஏறி தப்பிச் சென்றதாக வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் சிறைகளில் அடிமையாக வைத்து சித்திரவதை செய்யப்பட்டதும் இதே காசாவில்தான். காசா என்பது வளமும் செழிப்பும் மிக்க ஒரு தேசமாகவே இருந்து வந்தது. அந்த காலகட்டத்தில் மிக பலமான கோட்டையை உடைய ஒரு பிரதேசமாகவும் காசா இருந்திருக்கின்றது. கானானின் அத்தனை பிரதேசங்களையும் இஸ்ரேலியர்கள் பல தடவைகள் வெற்றி கொண்டு முறியடித்திருந்தாலும் காசாவை மாத்திரம் அவர்களால் நிரந்தரமாக ஆள முடியவில்லை என்பதையே வரலாற்று பதிவுகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. காசாவில் இருந்து அடிக்கடி இஸ்ரேலின் யூதா தேசங்களுக்கு படையெடுத்து வந்து பல்வேறு நெருக்கடிகளை அவர்கள் தொடர்ந்து யூதர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்ததாகவே பதிவுகள் தெரிவிக்கின்றன. யூதர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருந்த காசா கடைசியில் குடியேற்று பாழாகும் என்று செப்னியா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 640ஆம் ஆண்டளவில் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். காசா பற்றிய இந்த தீர்க்க தரிசனம் பைபிளில் உள்ள செப்னியா புத்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உரைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று காசா மொட்டையடிக்கப்படும் என்று கிறிஸ்துவுக்கு முன் 587ஆம் ஆண்டளவில் இரேமியா என்கின்ற தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனமும் பைபிளில் இரேமியா புத்தகம் 47ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. இதேபோன்று ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் காசாவின் பாதகங்களின் நிமித்தம் அதன் மீதான ஆக்கினையை திரும்பப் பெற மாட்டேன் என்றும் எதிரிகள் காசாவை சிறைப்பிடிக்க அனுமதிப்பேன் என்றும் கடவுள் கூறுவதாக எழுதப்பட்டிருக்கின்றது.
ஆமோஸ் 1:7 என்ன கூறுகின்றது என்றால், காசாவின் மதிலுக்கு தீ வைப்பேன், அது அவர்களுடைய அரண்மனைகளையும் பட்சிக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இன்று காசாவில் நடைபெறுகின்ற பல்வேறு அழித்தொழிப்பு சம்பவங்கள் பற்றிய செய்திகள் வெளிவருகின்ற போதுகளிலெல்லாம் பல கிறிஸ்தவ சகோதரர்கள் 2500 வருடங்களுக்கு முன்னர் உரைக்கப்பட்ட இதுபோன்ற தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து தற்பொழுது காசாவில் நடைபெற்று வருகின்ற சம்பவங்கள் பற்றி 2000 வருடங்களுக்கு முன்னரேயே பைபிளில் முன்குறிக்கப்பட்டு விட்டதாக கூறி வருகின்றார்கள். இந்த இடத்தில் எழுப்பப்படுகின்ற கேள்வி என்னவென்றால், காசா அழிக்கப்படும், காசா மொட்டியடிக்கப்படும், காசாவுக்கு தீ வைக்கப்படும், காசாவின் குடிகள் எதிரிகளால் சிறைப்பிடிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது தற்பொழுதுதான் நடந்தேறுகின்றதா என்பதுதான். இன்றைக்கு 2500 வருடங்களுக்கு முன்னர் செப்னியா, எரேமியா, ஆமோஸ் போன்ற தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இப்பொழுதுதான் நிறைவேறுகின்றதா? 2500 வருடங்களுக்கு முன்னர் காசாவில் இருந்ததாக கூறப்படுகின்ற அந்த பெலிஸ்தியர்கள் தானா இப்பொழுது காசாவில் இருக்கின்ற பலஸ்தீனர்கள்? பைபிளில் இதற்கான பதில் கிடைக்காவிட்டாலும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் இதற்கு பதில் இருக்கின்றது. தற்பொழுது உள்ள காசா வேறு, பைபிளில் கூறப்பட்டுள்ள காசா வேறு என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். பைபிளில் கூறப்பட்டுள்ள காசா அந்த தீர்க்கதரிசிகளினால் கூறப்பட்டவாறே பாழாக போய்க்கிடப்பதாகவும் மொட்டை அடிக்கப்பட்டது போலாகிவிட்டதாகவும், அதேவேளை தற்பொழுது காசா என்று அழைக்கப்படுகின்ற நகரம் ரோமர்களால் பழைய காசாவுக்கு அருகில் சில மைல்கள் தொலைவில் கட்டப்பட்டுள்ள புதிய நகரம் என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இது எந்த அளவுக்கு உண்மை? பைபிளில் கூறப்பட்டிருக்கின்ற காசா அழிக்கப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றது உண்மையானால், அந்த அழிக்கப்பட்ட காசா இப்பொழுது எப்படி இருக்கின்றது? அந்த பழைய காசா எப்படி அழிக்கப்பட்டது? பைபிளில் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டவாறே அழிக்கப்பட்டதா, அல்லது வேறு விதமாக அது அழிக்கப்பட்டதா? புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்ற மனதை உறைய வைக்கின்ற சில சம்பவங்கள் பற்றி மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.